வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக மாங்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி தேவையில்லை. முதல்ல ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதில் சீரகம், வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் தக்காளி போட்டுக்கோங்க. அதோட கீறின பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. கூடவே முருங்கைக்காயும் நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள், உப்பையும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். அந்த காயெல்லாம் நல்லா வேகணும். இது இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா திருப்பியும் கொதிக்க வைங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, சீரகம், வெந்தயம், தட்டி வச்சிருக்க பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இதில் ஓரளவு நல்லா வதங்கின உடனே இதை எடுத்து நம்ம சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிடும். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும், இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான சாம்பார் ரெடி ஆகிடும்.